ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சுமதி. வெல்கம் டு பட்டஸ் ஃபுட் ஜோன். இன்றைக்கி நம்ம ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக பலாப்பழத்தை வச்சு ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபியை நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டாவோ டின்னராகவோ இல்லை ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் எந்த வீடியோ போட்டாலும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நல்லா பழுத்த பலாப்பழத்தை 8லேருந்து 10 எடுத்துக்கலாம். உள்ளே இருக்க கொட்டையை நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல, இதை எடுத்து வெளியே வச்சிடலாம். எல்லா பழத்துலேயும் இதே போல் கொட்டையை ரிமூவ் பண்ணிவிட்டு சதப்பகுதியை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். இந்த பழத்தை ஃபுல்லாக மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சம் கூட தண்ணி விடாமல் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். பழம் ஃபுல்லாத்தையும் ஃபாஸ்ட் மோடில் வச்சு அரைச்சிடாமல் ஃபஸ்ட்டு ஒரு 30 செகண்டுக்கு பல்ஸ் மோடில் வச்சு அரைச்சிக்கோங்க. பல்ஸ் மோடில் அரைக்கும் போதே முக்கால்வாசி அரைஞ்சிடும். அடுத்து ஒரு நிமிஷத்துக்கு ஃபாஸ்ட்டாக வச்சு அரைச்சிக்கோங்க. பாருங்கள், பலாப்பழம் எந்த அளவுக்கு கிரைண்ட் ஆகிருக்கு. இதை வேற ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். கொஞ்சம் மாவு பிசையறதுக்கு ஏற்ற மாதிரி அகலமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. இந்த பியூரியில் நான் கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கலை. உங்களுக்கு சப்போஸ் அரையலைன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க. இது கூட சேர்க்கறதுக்கு 1 கப் அரிசி மாவு எடுத்துக்கலாம். நம்ம அரைச்சி வச்ச பியூரியோட திக்னஸ்க்கு ஏற்ற மாதிரி மாவு 1 கப்புக்கு அதிகமாகவும் ஆகலாம், 1 கப்புக்கு கம்மியாகவும் ஆகலாம். மாவு மொத்தத்தையும் சேர்க்காம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு நான் 1/2 கப் மாவு தான் சேர்த்து மிக்ஸ் பண்ணேன். மாவு பத்தாததுனால கூட கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். சப்போஸ் பிசைஞ்சு முடிச்சதுக்கப்புறம் மாவு ரொம்ப கெட்டியாக இருந்ததுன்னா கொஞ்சமாக சுடு தண்ணி தெளித்து பிசைஞ்சிக்கோங்க. அப்போ மாவு இலக்கமாகிடும். நம்ம இன்றைக்கி பழத்தில் இடியாப்பம் போல் ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மாவு பிசைஞ்சிக்கோங்க. அந்த பல்ப்புக்கு எவ்வளோ மாவு கரெக்டாக இருக்குமோ அந்தளவுக்கு மட்டும் சேர்த்து பிசைஞ்சிக்கோங்க. நான் இன்றைக்கி 1 கப் மாவு எடுத்தேன். எனக்கு 3/4 கப் அளவு தான் யூஸ் ஆச்சு. இந்த மாவு கூடவே கலருக்காகவும் டேஸ்ட்டுக்காகவும் கொஞ்சமாக மஞ்சள் தூள், 1 பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்துடலாம். நம்ம செய்கிற ஸ்வீட் திகட்டாமல் இருக்கிறதுக்கும் ஸ்வீட்டை கரெக்டாக பேலன்ஸ் பண்ணுறதுக்கு தான் நம்ம உப்பு சேர்க்குறோம். இதை நீங்கள் ஸ்கிப் பண்ண வேண்டாம். மஞ்சள் ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கலாம். மஞ்சள் சேர்த்து பண்ணுறதுனால எந்த ஒரு டேஸ்ட்டோ ஃப்ளேவரோ மாறாது. பாருங்கள், மாவு ரெடி ஆகிடுச்சு. இந்தளவுக்கு இருக்கணும். நம்ம ரெடி பண்ண மாவு இந்தளவுக்கு சாஃப்டாக இருந்தால் தான் முறுக்கச்சில் சேர்த்து புழியறதுக்கு கரெக்டாக இருக்கும். பாருங்கள், நான் எடுத்த 1 கப் மாவில் 3/4 கப் மாவு தான் எனக்கு யூஸ் ஆச்சு. பியூரியோட திக்னஸ்க்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு கூடவோ குறையவோ செய்யலாம். இடியாப்பம் புழியறதுக்கும் அடுத்த சைஸில் ஒரு அச்சு இருக்கும் இல்லையா, அதை எடுத்துக்கலாம். ஓமப்பொடி ரெடி பண்ணி யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, அந்த அச்சு தான். முறுக்கச்சி ஃபுல்லாக கொஞ்சமாக எண்ணெய் தேய்ச்சிட்டு நம்ம மாவை இன்சர்ட் பண்ணிடலாம். நம்ம ரெடி பண்ண மாவுலேருந்து கொஞ்சமாக எடுத்து ஓவல் ஷேப்க்கு உருட்டிக்கலாம். முறுக்கச்சிக்கு ஏற்ற மாதிரி மாவு ஃபுல்லாகவோ பாதியாவோ செட் பண்ணிவிடுங்க. நான் ஃபஸ்ட் டைம் எடுத்த மாவு முறுக்கச்சிக்கு ரொம்ப கம்மியாக இருந்ததுனால நான் செகண்ட் டைம் மாவு சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம முறுக்கச்சை க்ளோஸ் பண்ணிவிட்டு இடியாப்பம் புழிய ஆரம்பிச்சிடலாம். க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த மூடியிலையும் ஸ்ப்ரிங்லேயும் கொஞ்சமாக எண்ணெய் தேய்ச்சிக்கோங்க. நான் இன்றைக்கி இதை வேக வைக்கிறதுக்கு மினி இட்லி தட்டு எடுத்திருக்கேன். அது ஃபுல்லாக எண்ணெய் தேய்ச்சிடலாம். எண்ணெய் தேய்க்காமல் புழிஞ்சிட்டிங்கன்னா எடுக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் இட்லி தட்டு ஃபுல்லாக எண்ணெய் தேய்ச்சிட்டு முறுக்கு புழிய ஆரம்பிச்சிடலாம். நீங்கள் மாவு எந்தளவுக்கு சாஃப்டாக பிசைறீங்களோ புழியறதுக்கு அந்தளவுக்கு ஈஸியாக இருக்கும். இதே போல் மீதி இருக்க மாவு ஃபுல்லாக நம்ம புழிஞ்சி எடுத்துக்கலாம். எல்லா இட்லி தட்டுலேயும் மறக்காமல் எண்ணெய் தேய்ச்சிடுங்க. அப்போ தான் எடுக்கும்போது ஒட்டாமல் வரும். இதுக்கு பதிலாக உங்ககிட்ட இடியாப்ப தட்டு இருந்தாலும் அதுலேயும் நீங்கள் புழிஞ்சிக்கலாம். அடியில் இருக்க கொத்து மட்டும் விட்டுட்டு மீதி எல்லா கொத்துலேயும் இதே போல் இடியாப்பம் புழிஞ்சிக்கிட்டேன். இதை ரெடி பண்ணும்போதே இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சு நல்லா கொதிக்க வச்சுடுங்க. அப்போ தான் கரெக்டாக சீக்கிரமாக வெந்து வரும். நான் ஆல்ரெடி தண்ணி கொதிக்க வச்சுட்டேன். இப்போ இதை உள்ளே வச்சிடலாம். 5 நிமிஷம் வெந்தாலே போதும், சூப்பராக ரெடி ஆகிடும். பாருங்கள், நம்ம ரெடி பண்ண இடியாப்பம் ஃபுல்லாக வெந்துடுச்சு. இதை வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். ஹீட் கொஞ்சம் குறைஞ்சதும் அதுவே ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் ஆகிடும். பாருங்கள், எந்தளவுக்கு சூப்பராக இருக்குது. இது கூட நம்ம தேங்காய் பாலோ குருமாவோ எதுவும் சேர்க்க வேண்டாம். இதை நீங்கள் நார்மலாக சாப்பிட்டாலே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு மேலே சேர்க்கறதுக்கு நான் கொஞ்சமாக நட்ஸ் துருவி வச்சுருக்கேன். இதை சேர்த்துடலாம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஆப்ஷனல் தான், நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க. நட்ஸுக்கு பதிலாக நீங்கள் தேங்காய் துருவல் கூட சேர்த்துக்கலாம். அதுவுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கிறதுனால நான் சர்க்கரை சேர்க்கலை. சப்போஸ் உங்களுக்கு சர்க்கரை பத்தலைன்னா கொஞ்சமாக மேலே தூவி சர்வ் பண்ணுங்கள். இதை நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கலாம். உடம்புக்கு ரொம்பவே ஹெல்த்தி. அதே போல் குழந்தைங்கள்லாம் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. இதே போல் டிஃப்ரெண்ட்டான ரெசிபிஸ்லாம் வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.